வணக்கம் மித்ரா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதியின் இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதியில் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு விடயம் தொடர்பில் பேசப் போகின்றோம். வாழ்வியல், மனித வாழ்வியலுடன் மிகவும் தொடர்புடைய ஒரு விடயம் குறித்து தான் பேசப் போகின்றோம். ஆமாம், ஆன்மீகம் குறித்து பேசப் போகின்றோம். ஆன்மீகம் என்பது மிக முக்கியமானது. ஆன்மீகத்தை பல்வேறு கோணங்களில் வரவிலக்கணப்படுத்தலாம். ஆன்மீகம் என்பது ஒரு ஒளி. மெஞ்ஞான இருளிலிருந்து அஞ்ஞான இருளிலிருந்து மெஞ்ஞானத்திற்கு வருவதற்கு சரியான வழியை காட்டுவதற்கு அந்த ஒளி பயன்படுகிறது. அதே போல் ஆன்மீகம் என்பது ஒரு தீ. நாம் எங்களை புடம் போடுவது, மனிதனை புடம் போட்டு பிரகாசிக்க வைக்கிறது. அதெல்லாம் இவ்வாறு ஆன்மீகம் குறித்து பல்வேறு வரைவிலக்கணம் சொல்லலாம். ஆன்மீகம் என்பது மிகவும் அவசியமானது, முக்கியமானது. ஒவ்வொருவருக்கும் ஆன்மீகம் என்பது முக்கியமானது. நல்வழியில் அவர்கள் பயணிக்க வேண்டுமென்றால் இந்த ஆன்மீகம் அவர்களுக்கு உறுதுணை புரிகிறது. இவ்வாறு பல விடயங்கள் இருக்கிறது, பேசலாம் விரிவாக. அதற்காக கலையகம் வந்திருக்கின்றார் சுவாமி பார்த்தசாரதியின் சிஷ்யையும் அதே போல கொழும்பு வேதாந்த நிர்வாகத்தின் ஸ்தாபகருமான உமையால் வேணுகோபால் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஆன்மீகம் என்பது மிக முக்கியமானது. அது எந்த மதத்தினருக்கும் அது பொருத்தமானதாக இருக்கும். நாத்திகர்களை தவிர அவர்களும் ஒரு கட்டத்தில் ஆன்மீகம் அல்லது கடவுளை நம்பியவர்கள் தான், நம்பிய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அது இறுதி கட்டத்தில் அவர்களுக்கும் புரியும். இவ்வாறு இருக்கின்ற நிலையில் இந்த ஆன்மீகத்தில் சத்சங்கம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அது எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறது? அதன் மூடாக என்னென்ன விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன? அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். முதலில் நாங்கள் சத்சங்கம் என்றால் என்ன என்றதை விளங்கிக் கொள்ளலாம். சத் என்று சொன்னால் நல்ல, சிறந்த என்று அர்த்தம். சங்கம் என்று சொன்னால் கூட்டு உறவு. அப்ப சத் சங் என்று சொல்லும் போது நல்ல உறவு, சிறந்த உறவு, சிறந்த கூட்டு என்றதை குறிக்கும். அப்ப இது பொதுவாக ஆன்மீக குரு, எங்களோட ஸ்பிரிச்சுவல் டீச்சர், அவர்களை நாங்கள் சத் சங்கம் என்று சொல்லுவோம். அதே நேரம் சத்சங்கம் என்றதுக்கு ஒரு பரந்த வரைவிலக்கணம் உண்டு. அதாவது நாங்கள் இந்த உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்ற தூண்டல்கள், அடுத்ததாக எங்களோட மனதில் நாங்கள் ஏற்படுத்தி கொள்கின்ற உணர்ச்சிகள், அடுத்ததாக நாங்கள் எங்களோட புத்தியில் பயன்படுத்தி கொள்கின்ற எண்ணங்கள். இப்போ சத்சங்கம் என்றது தனிய நல்லவர்களின் கூட்டு என்றதை மட்டுமில்லாது அதற்கு ஒரு பரந்த வரவிலக்கணமாக நாங்கள் இந்த உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற தூண்டல்கள், எங்களோட மனதில் நாங்கள் என்டர்டெயின் பண்ணிக்கொள்கிற உணர்ச்சிகள், அடுத்தது எங்களது எண்ணங்கள் எல்லாம் தூயதாக இருந்தால்தான் எங்களோட வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். அதே நேரம் எங்களோட ஆன்மீகத்தில் முன்னேற்றமும் இருக்கும். இப்பொழுது சத்சங்கம் குறித்த ஒரு அழகான விளக்கத்தை தந்திருந்தீர்கள். உலகமயமாக்கல் என்பது தவிர்க்க முடியாது. அந்த உலகமயமாக்கலில் தான் நாங்களும் ஒரு அங்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகமயமாக்கல் சில நன்மைகளை எடுத்தாலும் கூட இந்த ஆன்மீக ரீதியான சில பயணத்துக்கு இந்த உலகமயமாக்கல் பல தடைகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்துகின்றன. உதாரணத்திற்கு இந்த நவீன தொலைத்தொடர்பாடல் சாதனங்களின் வருகை, நவீன தொடர்பாடல் முறைமைகள், இது இந்த ஆன்மீக வழி பயணத்திற்கு பல்வேறு வகையிலும் இடையூறாக இருக்கின்றன. அதிலிருந்து இப்பொழுது நமக்கு நவீன உலகத்தில் வாழ்கிறோம், எவ்வாறு இதனை வெற்றி கொண்டு அந்த ஆன்மீக பாதையில் எவ்வாறு வெற்றிகரமாக பயணிப்பது? முதலாவதாக நாங்கள் இந்த நவீன முன்னேற்றம் என்றது அதில் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அது எப்படி என்று சொன்னா அதை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி பாவிக்கிறோம்ன்றதுல இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சமையல் அறையில் கத்தி இருக்கும். அந்த கத்தியை நாங்கள் சரியாக பாவிச்சோம்னு சொன்னால் அது எங்களுக்கு சமையலுக்கு உதவும். அந்த கத்தியை நாங்கள் தவறாக பாவிச்சா நாங்கள் மற்றவர்களை காயப்படுத்துறதுக்கும் அதை உபயோகிக்கலாம். அப்போ அது மாதிரி இந்த நவீன முன்னேற்றம், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவோமாக இருந்தால் அது எங்களோட தனி மனித முன்னேற்றத்திற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் நிச்சயமாக அது வழிவகுக்கும். இப்போ நாங்கள் இதில் இருந்து கதைக்கிற விஷயம், இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து இல்லைன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற எல்லாரையும் இது சென்றடைய முடியாது. அப்போ அதை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்றதில் இருக்குது. அப்போ அடுத்ததாக இந்த சத்சங்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் என்னத்தை விளங்கி கொள்ளணும் என்று சொன்னால்
எங்களோட வாழ்வில் நடக்கிற தொடர்பாடல்களுக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்பு. பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட தொடர்பாடல்கள், அதாவது நாங்கள் சொல்லுவோம் டிரான்சாக்ஷன், அதில் வந்து 3 பிரிவாக நாங்கள் பிரிக்கலாம், 3 படிமுறையாக. முதலாவது என்னென்று சொன்னால் இந்த உலகத்தில இருந்து நாங்கள் தூண்டல்களை பெற்றுக்கொள்றது. அடுத்தது எங்களுக்குள்ள நிகழ்ற ஒரு தாக்கம். அடுத்தது அந்த தாக்கத்தை வச்சு நாங்கள் செய்கின்ற செயல். இப்போ முதலாவது என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த தூண்டல்களை பெற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்திலேருந்து எப்படி நாங்கள் தூண்டல்களை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், மூக்கால் மணக்கிறோம், நாக்கால் சுவைக்கிறோம், தொட்டு உணர்றோம். அப்போ இந்த தூண்டல்கள் நாங்கள் வந்து சரியானதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதில் தான் இந்த நவீன தொழில்நுட்பத்தில் முந்தைய காலத்தில் என்று சொன்னால் நாங்கள் ஏதாவது ஒன்றை பார்க்கணும் என்று சொன்னால் நாங்கள் வெளியில் போனால் தான் பார்க்கலாம். இப்போ என்ன, நாங்கள் வீட்டில் இருக்கையே எங்களோட கையடக்க தொலைபேசி, மற்றது டிவி, இப்படி எவ்வளவோ வசதிகள் வந்து நாங்கள் வீட்டில் இருக்கையே எங்களுக்கு தூண்டல்கள் எங்களை வந்து சேருது. அப்போ இதில் நாங்கள் என்ன விளங்கி கொள்ளணும் என்று சொன்னால் இந்த தூண்டல்கள் எல்லா வகையான தூண்டல்களும் எங்களை வந்து சேருது. அது நல்லதாக இருக்கலாம், தீயதாக இருக்கலாம், ஆபாசமானதாக இருக்கலாம், வன்முறை சார்ந்த தூண்டல்களாக இருக்கலாம். அப்போ இப்போ நாங்கள் முடியுமான வரை நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் நாங்கள் பெற்றுக்கொள்கிற தூண்டல்கள் தூயதாக இருக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களோட புத்தியை நாங்கள் வளர்த்து ஏழுமான அளவுக்கு நாங்கள் சரியான தூண்டல்களை பெறுறதுக்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தூண்டல்களை பெற்ற பிறகு எங்களோட மனதுக்குள்ள ஏற்படுற தாக்கம். இப்போ எங்களுக்கு ஒருத்தருக்கு நீங்கள் வந்து டிஸ்கோ டான்ஸ் இருக்கு என்று சொல்லி ஒரு நுழைவுச்சீட்டை கொடுக்குறீங்க. அப்போ அவருக்கு டிஸ்கோ டான்ஸில் ஆர்வம் இருந்தால் அந்த மனதில் ஒரு தாக்கம், சரி பார்க்கணும் போகணும் என்று சொல்லி அவர் என்ன செய்வார், அந்த விரும்புவார். அதுக்கு பிறகு அந்த ஆசை வந்து பவர்ஃபுல்லாக இருந்தால் அவர் செயல்பாட்டுக்கு போவார். அதுதான் 3வது கட்டம். அதே நேரம் நீங்கள் இந்த டிஸ்கோ டான்ஸ் நுழைவுச்சீட்டை இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க, அவருக்கு டிஸ்கோ டான்ஸில் விருப்பம் இல்லை என்று சொன்னால் அவர் அதை அங்கால தூக்கி போட்டுட்டு இருப்பார். இதில் 2 விஷயத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணும். என்னன்னு சொன்னால் அதாவது உலகத்தில் இருந்து பெறுற தூண்டல்களை நாங்கள் சரியானதாகவும் தூயதாகவும் வச்சுக்கொள்ள வேணும், அது ஒன்று. அடுத்தது எங்களோட மனதில் இருக்கிற ஆசைகள், அந்த ஆசைகளும் தூண்டல்களுக்கும் இடையில தாக்கம் நடக்க தான் ஒரு ரியாக்ஷன். அந்த தாக்கத்தை வச்சுத்தான் எங்களோட செயல்கள் இருக்கும். அப்போ எங்களோட ஆசைகள் வந்து உயர்ந்ததாக இருந்தால் நாங்கள் இந்த தேவையில்லாத தூண்டல்களால் நாங்கள் கவரப்பட மாட்டோம். இல்லையென்று சொன்னால் தாக்கம் நடக்க எங்களோட புத்தியும் ஒரு அலர்ட்டாக இல்லையென்று சொன்னால் நாங்கள் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு எங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் உண்டாகும். உண்மையில் உங்களுடைய அந்த ஆன்மீகம் என்பது வலியுறுத்தல் மாத்திரமல்ல, விஞ்ஞானபூர்வமாக நிறுவப்படும் பொழுது அதற்கான அந்த வலிமை அதிகமாகிறது, அந்த வார்த்தைக்கு அல்லது அந்த சொல்லுக்கு வலிமை அதிகமாகிறது. உங்களுடைய நிறுவனம் அவ்வாறாகத்தான் இருக்கின்றது. இவ்வளோ ஒரு தூண்டல் எமக்கு கிடைக்கிறது, அதன்படி மனச துலங்கள் அடைகிறது, அதன்படி செயற்பாடு 3வதாக வெளிப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் பெறுவது என்பது ஒன்று, அந்த தூண்டல்கள் பெறுவது என்பது நம்மை இந்த தூண்டல்கள் வந்தடைகிறது. நவீன காலகட்டத்தில் வந்தடைவது அதிகமாகவும் இருக்கிறது. அதை இந்த மனது எவ்வாறு பிரித்தறியலாம்? அதற்கு இந்த மனம் என்பது உண்மையில் ஒரு அற்புதமானது. இந்த மனது எவ்வாறு அதை வடிகட்டுவது, நல்லது தீவது வடிகட்டுவது, அல்லது நீங்கள் சொன்னது போல ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு விடயம் எமக்கு வந்தடைந்தாலும் கூட அதனை எவ்வாறு நமது மனதால் அதனை புத்தியால் அதை பிரித்தறிவது, எது நல்லது தீமையானது எது, இதற்கு ஏதேனும் பயிற்சிகள் இருக்கிறதா? வந்தடையும் விடயங்களை நாங்கள் பகுத்தறிவதற்கான மனதுக்கான அந்த பயிற்சிகள் என்னென்ன, எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும்? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ தூண்டல்கள் எங்களை வந்தடைகிறத நாங்கள் ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்தலாம். நிச்சயமாக நாங்கள் வீட்டை விட்டு வெளியில வெளிக்கிட்டோம்னு சொன்னா கண்ணை மூடிக்கொண்டு போகலாது, காதை அடைச்சு கொண்டு போகலாது. அது முதலே சொன்ன மாதிரி இப்ப நாங்கள் வீட்டை விட்டு போகாமலே எத்தனையோ வகையான தூண்டல்கள் எங்களை தேடி வருகுது. அப்ப அதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்றோம்ன்றது
எங்களில் தான் தங்கி இருக்கு, அதாவது ஒவ்வொரு தனி மனிதர்லையும் தங்கி இருக்கு. அப்போ தூண்டல் எங்களுக்குள்ள வந்த உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னால் எங்களோட மனதில் இருக்கிற ஆசையை வச்சு ஒரு தாக்கம் நடக்கும். இப்போ அதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னு சொன்னால், இப்போ நீங்கள் 2 டெஸ்ட் டியூப் எடுத்தீங்கன்னு சொன்னால், முதலாவது டெஸ்ட் டியூப் அதில் ஒரு ரசாயன பொருள் இருக்கு. நீங்கள் 2வது டெஸ்ட் டியூப்ல இன்னொரு ரசாயன பொருளை கொண்டு வந்து முதலாவது டெஸ்ட் டியூபுக்குள்ள ஊத்துங்க. ஊத்தினா என்ன நடக்கும்? தாக்கம் நடக்கும், உடனடியாக தாக்கம் நடக்கும். அதே நேரம் இந்த முதலாவது டெஸ்ட் டியூப்ல ஒன்றுமே இல்லை. நீங்கள் 2வது டெஸ்ட் டியூப்ல இருந்து ஒரு ரசாயன பொருளை கொண்டு ஊத்தினா என்ன நடக்கும்? தாக்கம் இல்லை, எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அது மாதிரி தான் எங்களோட மனதில் இருக்கிற ஆசைகள். எங்களுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கு. மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், டான்ஸ்ல, எல்லாட்டிக்கு எத்தனையோ விதமான ஆசைகள் எங்களோட மனதில் இருக்கு. அதெல்லாம் மனதில் இருக்கு. அப்ப இந்த மனதில் ஆசை இருக்கேக்க வெளியில இருந்து வர தூண்டல், அந்த ஆசைக்கும் தூண்டலுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்ததுன்னு சொன்னா தாக்கம் நடக்கும். அப்போ எங்களோட மனதில் ஆசை இல்லைன்னு சொன்னால் அந்த தூண்டல் வந்தாலும் எந்த ஒரு தாக்கமும் இல்லை. அதான் நாங்கள் முதல் சொன்ன உதாரணத்துக்கு, ஒரு டிஸ்கோ டான்ஸில் விருப்பம் இல்லாத ஒருத்தருக்கு நீங்கள் டிஸ்கோ டான்ஸ் நுழைவுச்சீட்டை கொடுத்தா அவருக்கு அதில் எந்த ஒரு விருப்பமும் இல்லை, அவர் அதை தூக்கி போட்டுட்டு இருப்பார். ஆனால் அதே நேரம் அவருக்கு பாரம்பரிய கலைகள், பாரம்பரிய இசை, கர்நாடக இசையில விருப்பம் இருந்ததுன்னு சொன்னா, நீங்கள் அவருக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லி ஒரு நுழைவுச்சீட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு சந்தோஷம். அப்ப அவருக்கு தாக்கம் நடக்கும். அப்போ ஒன்று இந்த உலகத்தில இருந்து வர தூண்டல்கள், அடுத்தது எங்களோட மனதில் இருக்கிற ஆசைகள், இந்த ரெண்டுக்கும் இடையில நடக்கிற தாக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்ட மாதிரி அப்ப நாங்கள் இந்த தாக்கத்துல எப்படி முடிவை எடுக்கிறது? இந்த மனம் வந்து முடிவு எடுத்தா சில வேளை அது எப்போதும் நன்மையாக இருக்காது. என்னன்னு சொன்னா மனம் என்ன, சார்பாகத்தான் அது முடிவெடுக்கும். ஆகவே முடிவுகள் வந்து புத்தியை அடிப்படையாக வைத்து எடுக்கிறதாக இருக்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் என்ன சொன்னோம்னு சொன்னா, இப்ப ஒரு இசை கச்சேரி, உங்களுக்கு அதுக்கான ஒரு நுழைவுச்சீட்டு கிடைக்குது. அப்ப மனதிலையும் இசை கச்சேரிக்கு போகணும்ன்ற ஆசை. அப்ப மனதில ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அடுத்ததாக என்ன, 3வது படி புத்தி தீர்மானிச்சு செயலை நாங்கள் எடுக்கணும். சரி, எனக்கு டிக்கெட் கிடைச்சிருக்குது, எனக்கு இசை கச்சேரிக்கு போக விருப்பம், எனக்கு நேரம் இருக்குது, ஆகவே நான் போகலாம். இது ஒரு புத்தி சார்ந்த முடிவு. அதே நேரம் ஓகே, நுழைவுச்சீட்டு கிடைச்சிருக்குது, எனக்கு போறதுக்கு விருப்பம், ஆனால் நாளைக்கு எனக்கு பரீட்சை இருக்குது. அப்ப நான் இன்றைக்கு இசை கச்சேரிக்கு போனா நாளைக்கு எனக்கு பரீட்சை செய்யறது கஷ்டம், ஆகவே நான் போகக்கூடாது. இது புத்தி சார்ந்த முடிவு. அப்ப புத்தியை பாவிச்சு நாங்கள் எங்களோட மனதில் உள்ள ஆசைகளையும் சரியாக வழி நடத்த வேண்டும். அதாவது ஆசைகளை கட்டுப்படுத்தி அடக்கி வைக்கிறதல்ல, அதற்கான ஒரு சரியான டிரெக்ஷனை கொடுக்கிறது. அதுதான் புத்தியின் பங்கு. உண்மையில் அழகான ஒரு விடயம். அதாவது இந்த மனதை, இந்த புத்தி எவ்வாறு கட்டுப்படுத்துவது, அல்லது அந்த மனதுக்கு சரியான விடயங்களை அது சொல்லிக் கொடுக்க வேண்டும், இதுதான் நடக்கிறது என்று. இந்த புத்திக்கும் மனதுக்கும் இடையிலான இந்த தொடர்பு நிச்சயமாக இருக்கின்றது. சிலருக்கு அது விளங்காமலும் இருக்கின்றது. புத்தி மனம் தனித்தனியாக பிரித்தறிய முடியாதவர்களாகவும் இருக்கின்றார்கள். மனதுக்கு 1000 விடயங்கள் வரலாம், 6 எண்ணங்கள் வரலாம். இந்த புத்தியை கொண்டு இந்த மனதை எவ்வாறு வழி நடத்துவது? ஒரு நல்ல ஒரு பொன்மொழி ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மனம் என்பது சிறந்த வேலைக்காரன், ஆனால் மோசமான எஜமானி என்று சொல்வார்கள். ஆக இந்த புத்தி அவரை கட்டுப்படுத்தினால் சிறந்த வேலையாற்றல், அதே போல் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அவர் மோசமான எஜமானி, எம்மை மோசமாக வழி நடத்துவது இந்த மனமாகத்தான் இருக்க போகிறது. இந்த புத்தியை கொண்டு இந்த மனத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, அடக்கி ஆளுவது, எவ்வாறு வழி நடத்துவது, அதற்கான நடைமுறை பயிற்சிகள் ஏதேனும் இருக்கிறதா, அல்லது என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நாங்கள் 2 ஒன்று, மனதின் இயல்புகள் என்ன என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக புத்தியின் முக்கியத்துவம், புத்தியை நாங்கள் எப்படி வளர்த்து கொள்வது என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ மனதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனதின் இயல்பு, உணர்ச்சிகள், ஆசைகள், விருப்பு வெறுப்புகள், மன எழுச்சிகள், இம்பல்ஸ், இதெல்லாம் நிறைந்தது தான் மனம். அடுத்தது புத்தி என்றது
சிந்தித்து ஆராய்ந்து முடிவெடுக்கின்ற ஆற்றல். இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் எங்களோட சிந்திக்கிற சக்தியை வளர்க்க வேணும். அது எப்படி என்று சொன்னால் இப்போ நாங்கள் எங்களோட தசைகளை நாங்கள் வளர்த்து கொள்ளணும், மசில்ஸை டெவலப் பண்ணணும் என்று சொன்னால் ஜிம்முக்கு போய் நாங்கள் வெயிட் தூக்க வேணும், எக்ஸசைஸ் செய்தால் தான் எங்களோட மசில்ஸ் டெவலப் ஆகும். இல்லையான்னு சொன்னால் மசில்ஸ் வந்து விருத்தி அடையாது, பிறகு எங்களால் இந்த செயல்களையும் செய்யலாமல் போகும். இப்போ அது மாதிரி புத்தியை விருத்தி செய்யறதுக்கு 2 வழி. ஒன்று, நாங்கள் எதையும் கேள்விக்குட்படுத்த வேண்டும். ஏன் செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், இதை செய்தால் என்ன நன்மை, இதை செய்தால் என்ன தீமை, இதை செய்யாட்டால் என்ன விளைவு ஏற்படும். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கேள்வி கேட்கறதுன்றது குறைவு. எல்லாருமே மற்றவையில் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றோம். அதைத்தான் சொல்லுவினோம் மந்தை கூட்ட இயல்பு, அதாவது ஹெர்ட் இன்ஸ்டிங்க்ட். எல்லாரும் என்ன செய்யணுமோ நாங்கள் அதையே செய்வோம். என்னன்னு சொன்னால் அதற்கு நிறைய யோசிக்க தேவையில்லை, நிறைய முயற்சி செய்ய தேவையில்லை, சரியான சுகமான வழி. ஆனால் அது வந்து புத்தியை விருத்தி செய்யாது. அப்போ புத்தியை விருத்தி செய்யறதுக்கு ஒரு முக்கியமான வழி வந்து எதையும் நாங்கள் கேள்விக்குட்படுத்துவது. அடுத்தது, இந்த வேதாந்த உண்மைகளை ஒரு ஒழுங்குமுறையாக கற்றுக்கொள்வது. அதாவது இப்போ நாங்கள் ஏன் ஒழுங்குமுறை என்று சொல்கிறோம் என்று சொன்னால், எந்த ஒரு விஞ்ஞானத்தையும் நாங்கள் ஒழுங்குமுறையாக கற்க வேண்டும். அதாவது அடிப்படையிலிருந்து மெல்ல மெல்ல நாங்கள் உயர்ந்து போக வேண்டும். இப்போ அது மாதிரி வேதாந்தம் என்றது வாழ்க்கை பற்றிய ஒரு விஞ்ஞானம். இப்போ அதையும் நாங்கள் ஒழுங்குமுறையாக கற்றுக்கொண்டோமா இருந்தால் எங்களோட புத்தி நாங்கள் விருத்தி செய்து கொள்ளலாம். எங்களோட புத்தியை நாங்கள் விருத்தி செய்து கொண்டு ஆண்டால் மனதை நாங்கள் வழிகாட்டலாம். இது சரியான விஷயம், இந்த நிலையில் போனால் நாங்கள் மனம் வேண்டியதை அடையலாம், அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம், எங்களோட தொழிலில் நாங்கள் முன்னேறலாம். ஸோ இது 2ஐயும் தான் நாங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே தேடுறோம். முதலாவது சந்தோஷம், அடுத்தது எங்களோட தொழிலில் வெற்றி, அடுத்ததாக எல்லாத்துக்கும் மேலானது ஆன்மீக விஞ்ஞானம். அப்போ எல்லாத்தையும் எங்களோட வாழ்க்கையில தேவையான வெற்றி, சந்தோஷம், அடுத்தது ஆன்மீக விஞ்ஞானம் எல்லாத்தையும் அடையிறதுக்கு இந்த புத்தி என்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சரி, நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் கொழும்பு வேதாந்த நிறுவகத்தின் ஸ்தாபகர் என்று. ஆன்மீக வழியில் நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அந்த கொழும்பு வேதாந்த நிறுவகம் இந்த ஆன்மீக வழியான பயணத்துக்கு எவ்வகையான பங்களிப்பை செய்கிறது? எங்களோட வேதாந்த நிர்வாகத்தின் அடிப்படையில் நாங்கள் வாராந்த வகுப்புகளை நடத்தி கொண்டு வருகிறோம். அப்போ இந்த வாராந்த வகுப்புகளில் உள்ள ஒரு சிறப்புத்தன்மை என்னன்னு சொன்னால், நாங்கள் முதலே சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஒழுங்குமுறையாக படித்து கொண்டு போகிறோம். அதாவது எங்களுடைய குரு சுவாமி பார்த்தசாரதி எழுதிய புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்கள் மிகவும் அடிப்படை விஷயத்திலிருந்து ஆன்மீகத்தின் உயர்ந்த உண்மைகளை படிப்படியாக எடுத்து சொல்லுது. இப்போ இந்த வாராந்த வகுப்புகளில் நாங்கள் ஒழுங்குமுறையாக, அப்போ அதாவது நாங்கள் முதலாவது எங்களோட வகுப்பில் ஃபால் ஆஃப் த ஹியூமன் இன்டெலெக்ட் என்ற ஒரு புத்தகத்தை படிப்போம். அதாவது அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, மனிதண்ட புத்திய வளர்த்து கொள்றதுன்ற முக்கியத்துவம், அடுத்தது இந்த புத்தியை வளர்த்து கொள்ளாததால ஏற்படுற பிரச்சனைகள். இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா தனிப்பட்ட ரீதியிலையும் சரி, சமூக ரீதியிலையும் உலகளாவ ரீதியிலையும் எல்லாருக்குமே பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நாங்கள் புத்தியை வளர்த்து கொள்ளாம மனம் போற போக்குல போகிறது. அதில் சொல்லுவேன் தானே, மனம் போன போக்கில் போகாது என்று. மனம் போன போக்கில் போறதால தான் நிறைய பிரச்சனைகள். அப்ப அதுதான் முதலாவது புத்தகம். அதற்கடுத்ததாக வெவ்வேறு புத்தகங்கள் இருக்கு. இந்த அடிப்படை புத்தகங்களை நாங்கள் படித்தோம் என்று சொன்னால் அடுத்ததாக பகவத்கீதை. பகவத்கீதை என்றது ஒரு கொஞ்சம் உயர்ந்த நிலையில உள்ள புத்தகம். அதை படித்து கொள்றதுக்கு எங்களுக்கு அடிப்படை அறிவு என்றது தேவை. இப்போ வாராந்த வகுப்புகள் இருக்குது. அடுத்ததாக நாங்கள் இளைய தலைமுறையினருக்காக சில பயிற்சி பட்டறைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம், ஒர்க் ஷாப். அது பொதுவாக நாங்கள் ஒரு வருஷத்துல 2 தரம் நாங்கள் நடத்துகிறோம். அது தவிர சில இன்ட்ரடக்டரி டாக்ஸ் அது நடக்கும். அடுத்ததாக நாங்கள் ஒரு சத்சங்கம் என்ற ஒரு நிகழ்ச்சியையும் நாங்கள் வளமையாக நடத்துறது உண்டு. அதாவது சத்சங்கம் என்று சொல்லேக்க நாங்கள் முதலே சொன்ன மாதிரி இந்த தூண்டல்களையும் நல்ல உறவுகளையும்
எங்களோட உடல் மனம் புத்தி என்ற 3 நிலையிலையும் எப்படி பெறுறது. அப்போ அதை வந்து நாங்கள் மற்றவைகளுக்கு எடுத்து காட்டுறதுக்காக ஒரு அரைநாள் ஒர்க் ஷாப் ஒன்று நாங்கள் செய்கிறோம். அந்த சத்சங் நிகழ்வு இந்த மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6:30 மணியிலிருந்து 12 மணி வரையும் ஒன்னஸ் சென்டர் கொழும்பு 3ல் நடைபெறும். அப்போ இதற்கான மேலதிக தகவல்களை எங்களோட இணையதளம் வேதாந்த கொழும்பு .org என்ற இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த சத்சங்கத்தில் அடிப்படையாக என்ன இருக்குமென்று சொன்னால் எங்களோட உடல் மனம் புத்தி இந்த 3ஐயும் எப்படி நாங்கள் விருத்தி செய்து கொள்வது, இந்த 3ஐயும் எப்படி நாங்கள் சரியான நிலையில் வைத்துக் கொள்வது, அதன் மூலம் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்து எங்களோட மெஞ்ஞானத்தை ஆன்மீக உண்மையை அறிந்து கொள்றதுன்றதுக்கு வழிகாட்டுறதாக இருக்கும். 31ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெறும் இந்த சத்சங்கத்தில் எந்த தரப்பினர் பங்கு பெற்றலாம், யாரெல்லாம் பங்கு பெற்றலாம்? இது வந்து ஒரு 15 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே பங்கு பெற்றலாம். இதுல எந்த ஆண் பெண் இன மதம் என்ற எந்த வேறுபாடும் இல்லை. இது வந்து ஆங்கிலத்தில் நடைபெறும். ஸோ தங்களை முன்னேற்றி கொள்ள வேண்டும், எங்களோட வாழ்க்கையை நாங்கள் நல்ல விதத்தில் அமைத்து கொள்ள வேண்டும், ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வமுள்ள எல்லாருமே இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளலாம். சரி, இது ஆன்மீகத்தில் மட்டும்தானா முன்னேற்றம் இருக்கிறது, அல்லது ஆன்மீகம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றியில் எவ்வாறு பங்களிப்பு செய்கிறது? உண்மையில் ஒரு ஆன்மீகம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியின் பங்களிப்பு காரணியாக இருக்கிறதா, அல்லது வெற்றிக்கு பங்களிப்பு செய்கிறதா? இப்போ தனி மனிதன் வெற்றி என்றது என்னென்னு சொன்னால், முதலாவது எங்களோட வாழ்க்கையில் அமைதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். அடுத்தது நாங்கள் செய்கிற துறையில் நாங்கள் வெற்றியாக இருக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வேளையில் என்ன நடக்குமென்னு சொன்னால், சிலர்கிட்ட வாழ்க்கையில் அவர்கள் அவரோட துறையில் வெற்றி அடைந்திருப்பினோம், ஆனால் அமைதி சந்தோஷம் என்றது இல்லை. வீட்டில் சில வேளை பிரச்சனைகள் இருக்கலாம், உடல்நிலை வந்து சரியில்லாததாக இருக்கலாம். அப்போ இந்த தனி மனித முன்னேற்றத்தின் உச்சம்தான் ஆன்மீக முன்னேற்றம். அதாவது நாங்கள் சொல்றோம் தானே மெஞ்ஞான நிலை. மெஞ்ஞான நிலை என்றது என்னன்னு சொன்னா, இந்த உடல் மனம் புத்தி என்ற 3ஐயும் நாங்கள் சரியாக விருத்தி செய்து அதன் மூலம் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் வாழ்ற ஒரு நாளாந்த வாழ்க்கையில முதல்ல அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்து நாங்கள் செய்கிற தொழிலில் வெற்றியை அனுபவிச்சு, இதெல்லாம் மட்டும் வாழ்க்கை இல்லை, இதுக்கு மேலே ஏதான ஒன்று இருக்குது என்ற அந்த தேடல் இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் அந்த மெஞ்ஞானத்தை அடைந்து கொள்ளலாம். அப்போ அந்த மெஞ்ஞானம் என்றது என்னன்னு சொன்னால், அதாவது இப்போ நாங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிற சந்தோஷங்கள் எல்லாம் தற்காலிகமானது. இப்போ ஒரு சின்ன பிள்ளைக்கு நீங்கள் அவருக்கு ஒரு விருப்பமான விளையாட்டு பொருளை கொடுத்தா அந்த நேரம் சந்தோஷம், ஆனால் அதுக்கு பிறகு இல்லை. அதே நேரம் ஒரு டீனேஜர் அவருக்கு விருப்பமான ஒன்றை கொடுத்தால் சந்தோஷம், ஒரு பரீட்சையில் பாஸ் பண்ணினா சந்தோஷம். அப்போ நாங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிற சந்தோஷங்கள் எல்லாமே நிலையற்றது. இப்போ ஆன்மீக முன்னேற்றம் ஆன்மீக சந்தோஷம் என்றது நிலையானது. அதைத்தான் சொல்லுவினோம் பேரானந்தம் என்றது. அப்போ அதை அடையிறதுக்கு நாங்கள் படிப்படியாக முயற்சி செய்ய வேணும். ஸோ அதுதான் முக்கியம். என்னன்னு சொன்னால், நாங்கள் படிப்படியாக தனி மனித முன்னேற்றத்தில் முதலங்கட உடல் மனம் புத்தியை சரியான நிலையில் வச்சுக்கொண்டு அந்த உடல் மனம் புத்தியை சரியான முறையில் பயன்படுத்தி எங்களுக்குள்ள உள்ள அந்த ஆனந்தத்தை அடைகிறது தான் ஆன்மீக முன்னேற்றம் என்றது. உண்மையில் அற்புதமான, உண்மையில் நுட்பமாக ஆராய்ந்தால் உண்மையில் அற்புதமான விளக்கங்கள். ஒரு மனிதன் தனி மனித வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஆன்மீகம் எவ்வாறு வழி சமைக்கிறது, நிலையான சந்தோஷத்தை பேரானந்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அற்புதமான பல விடயங்கள். இறுதியாக நேரம் போதாமை காரணமாக நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். இறுதியாக நீங்கள் பொதுவாக சொல்ல வேண்டிய ஒரு விடயத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம். நாங்களுடைய இன்றைக்கு முக்கியமான கிடைத்த விஷயம் சத் சங்கம். அப்ப இதுல என்ன நாங்கள் முக்கியமாக விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னா, இந்த சத் சங்கம் அதாவது நல்ல உறவு, நல்ல கூட்டு என்றதை நாங்கள்
உடல் மனம் புத்தி என்ற 3 நிலையிலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இயலுமான அளவுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்கிற தூண்டல்களை சரியானதாகவும் எங்களோட மனதில் நாங்கள் வைத்திருக்கிற எண்ணங்கள் அன்பு, இரக்கம், தயை, கருணை இப்படியான நல்ல உணர்ச்சிகளையும், அடுத்தது அறிவை பொறுத்தவரையில வாழ்க்கை பற்றின அறிவு, அந்த ஆன்மீக அறிவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3ஐயும் நாங்கள் பெற்று ஒரு பேலன்ஸ் இருக்குமா இருந்தேன்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். உண்மையில் நன்றி. உண்மையில் ஒரு மனிதன் நீங்கள் சொன்னது போல என்னதான் செல்வம் இருந்தாலும் அவருடைய தனி மனித ஒழுக்கங்கள் அல்லது அமைதி இல்லாவிட்டால் அது பலனற்றதாக போய்விடும். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ஆன்மீகம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது, ஆன்மீகம் ஏன் அவசியப்படுகிறது என்ற பல கேள்விகளுக்கு, ஐயங்களுக்கு தெளிவாக பதிலை தந்த எம்மை தெளிவுபடுத்திய சுவாமி பார்த்தசாரதியின் சிஷ்யையும் கொழும்பு வேதாந்த நிர்வாகத்தின் ஸ்தாபகருமான உமையாள் வேணுகோபால் அவர்களுக்கு நேத்ரா தொலைக்காட்சியின் சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு விளக்கங்களை பெற்றுக்கொண்டதான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. அது குறித்து எமக்கும் மகிழ்ச்சியான விடயமாக இருக்கின்றது. நாமும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கும் அதிலிருந்து அநேக பலன் பெற்றிருப்பீர்கள், நீங்களும் பலனை பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளராக ஈடுபட்ட கேசவன் அண்ணா அவர்களுக்கும் அவருக்கு உதவி செய்த சஜாவுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்கள், அதே போல கேமரா கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.